ஜனநாயகனை பின்பற்றி இன்னும் பல பேர் அடுத்தடுத்து ரிலீஸ் வச்சுருக்கவங்கலாம் முதல்ல சென்சாருக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். அதாவது ஒரு படத்தை ஒரு ஹீரோக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு, ஒரு பெரிய பெரிய ஹீரோக்கு. அப்புறம் அந்த ஹீரோயினை புக் பண்ணி, அந்த டேரக்டரை புக் பண்ணி, ஒரு கதையை கேட்டு விவாதம் பண்ணி, ஷூட்டிங் போய், ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடித்து ஒரு படத்தை ரெடி பண்ணுறதுக்கு 1.5 வருஷம் காலகட்டங்கள் ஆகுது. அதான் படம் தொடங்கின காலகட்டத்திலேருந்து. இதுக்கெல்லாம் சிரத்தை எடுக்கிற நீங்கள் இந்த சென்சார் சர்டிஃபிகேட்னும் போது ஏன் மெத்தனமாக நினைக்கிறீங்க? பிரச்சனை வரல அப்படின்னும் போது ஓகே, பிரச்சனை வந்துருச்சு இல்லை, இப்போ என்ன செய்வீங்க? இப்போ இந்த 9ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, விஜய் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஸ்டார் தான். கேவிஎன் நிறுவனம் வந்து 500 கோடி ரூபாய்க்கு படத்தை எடுத்திருக்காங்க, எல்லாம் மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ண முடிஞ்சுதா? முடியல. பேசாமல் வந்து அந்த கேட் வாசல் நின்று வேடிக்கை பார்க்குற சூழ்நிலை ஆகிப்போச்சுல்ல. அது ஏன்? அது வந்து நீங்கள் வந்து மெத்தனமாக இருந்ததுனால தான். ஆனால் இந்த சூழ்நிலை இது முன்னாடியே தீர்த்திருக்கலாம். நீதிமன்றத்துக்கு போனதுனால பிரச்சனை வந்து பெருசாகிட்டே இருக்குது. இப்போ மறுபடியும் வந்து நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு.